மூத்த தலைவர் தமிழக முதலமைச்சராக இருந்தவர் 72 சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இறந்து விட்டதால் வாக்கு சதவீதம் குறைந்து விட்டது அப்படின்னு எந்த ஒரு அரசியல் தளத்தில் பயணிப்பவர்களும் இது போன்ற கருத்தை இது வரைக்கும் வச்சதில் ஒரு புதிய வித்தியாசமான புரிதலும் சிந்தனையும் அவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறேன். இன்றும் 70-80 வயது கடந்தவர்கள் இன்றும் கட்சியில் முன்னணியினராக இருக்கிறார்கள், பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறாங்க. பல பேர் 80 வயதை கடந்த மரியாதைக்குரிய தமிழ் மகன் உசேன் அவர்கள், அன்வர்ராஜா போன்றவர்கள், நிறைய அந்த பொன்னையன் போன்றவர்கள்லாம் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. கொஞ்சம் கடுமையான வார்த்தையில் சொன்னால் இது ஒரு ஆணவத்தின் உச்சம், திமிர்வாதம். 28-30 ஆண்டுகள் இந்த கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதா, நான் தான் அதிமுக, இது என்னுடைய கட்சி என்று இருமாப்போடு சொல்லலாம். திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவதற்கு அருகதை இல்லை என்பதை நான் இந்த அதிமுகவோடு பயணித்தவங்கிற முறையில் சொல்கிறேன். அதான் சொல்கிறேன், கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் இவரை யார் உயர் பொறுப்புக்கு கொண்டு வந்தார்களோ அவர்களே கட்சியின் நிலை மோசமாக இருக்கிறது, அரசியல் கள யதார்த்தம் வேறு விதமாக இருக்கிறது, ஒன்றுபட்டால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் என்று வலியுறுத்துகிற பொழுது முடியவே முடியாது என்று சாதிப்பது எப்படி ஒரு தலைவனுக்கு அழகாகும்? இறங்கி வருவான்னு சொன்னீங்க, இறங்கி இதுக்கெல்லாம் வரமாட்டார். திரு செங்கோட்டையன், திரு நத்தம் சிவநாதன், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு கே.பி. அன்பழகன், திரு சி.வி. சண்முகம் 2.5 மணி நேரம் பேசிய போது கட்சியின் பொதுச் செயலாளராக நீங்கள் தொடருங்கள், இந்த 2026 நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், பிரிந்து கிடக்கு சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்கிற ஒரு அறிக்கை மட்டும் தாருங்கள், இதை வைத்து இதற்கு தகுந்தாற் போல திரு ஓபிஎஸ் அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் நாங்கள் சந்தித்து வணக்கம் ஆகாய நண்பர்களே. அதிமுக வாக்கு வங்கி ஏன் குறைந்தது? எடப்பாடி பழனிசாமி ஏன் இதை கூறினார்? மீண்டும் பிரிந்து சென்றவர்கள் கூடுவார்களா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரை கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை கருணா. வணக்கம் சகோதரன். அதிமுக வாக்கு வங்கி குறைஞ்சது அப்படின்னு ஏன் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு? யதார்த்த நிலையை 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைந்தது என்கிற யதார்த்த நிலையை இன்று பொதுவெளியில் இல்லை, அவர்களுடைய அரங்க கூட்டத்தில் இந்த கருத்தை வெளியிட்டதாக இப்போ ஊடகங்கள்லேயுமே வலைத்தளங்கள்லேயும் அந்த தகவல் வந்துடுச்சு. எனவே யதார்த்த நிலையை உணர்ந்திருக்கிறார், அரசியல் கள நிலவரத்தை அவர் உணர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம். இதை தாண்டி இந்த இப்போ ஐடி விங் தான் அந்த கூட்டம் நடந்தது. எனவே புதிய இளைஞர்களை, வாக்காளர்கள் 10% குறைந்து விட்டார்கள் என்பது உண்மைதான். எனவே புதிய வாக்காளர்களை, புதிய இளைஞர்களை அதிமுக நோக்கி அழைத்து வாருங்கள், அப்போ தான் நாம் அதை ஈடுகட்ட முடியும் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு இன்னொரு கருத்தையும் பதிவு செய்ததாக நமக்கு, அது அதிகாரப்பூர்வ தகவல்னு இல்லை, அங்கே ஊடகவியலாளர் அங்கே இருந்தவர், அங்கு அந்த நிகழ்வில் பங்கேற்ற ஒரு ஐடி விங்கினுடைய நிர்வாகி சொன்னதாக சொல்கிறாரு. 52 தொடங்குற போது 20 வயசு 30 வயசு 1972 52 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி தொடங்கிய போது 30 வயசு 40 வயசு 50 வயசு இருந்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் இறந்துட்டாங்க, அதனால தான் இந்த வாக்கு சதவீதமும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வலியுறுத்தியிருக்கிறாரு. எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இது போன்ற ஒரு புரிதல் பார்வை இருந்ததா நமக்கு தெரியல. இது எந்த இல்ல, அதான் சொல்றேன், எந்த விதமான மூத்த தலைவர் தமிழக முதலமைச்சராக இருந்தவர், நிச்சயமாக அப்போ 72 சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இறந்து விட்டதால் வாக்கு சதவீதம் குறைந்து விட்டது அப்படின்னு பேசி அந்த கூட்டத்தில், ஐடி விங் கூட்டத்தில் ஒரு நிர்வாகி தெரிவித்ததாக மிக மூத்த ஊடகவியலாளர் தான் இந்த தகவலை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். இது மாதிரி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுதான் எந்த ஒரு அரசியல் தளத்தில் பயணிப்பவர்களும் இது போன்ற கருத்தை இது வரைக்கும் வச்சதில் ஒரு புதிய வித்தியாசமான புரிதலும் சிந்தனையும் அவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா அவர் சொல்கிறது உண்மைதான். அன்றைய தினம் அந்த 52 ஆண்டுகளுக்கு முன்பு 30 வயசு 40 வயசு 50 இருந்தவர்கள் கிட்டத்தட்ட 80 வயசை கடந்து 90 வயசை கடந்து ஒரு சிலர் மரணித்திருக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றும் 70-80 வயது கடந்தவர்கள் இன்றும் கட்சியில் முன்னணியினராக இருக்கிறார்கள், பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறாங்க. பல பேர் 80 வயதை கடந்த மரியாதைக்குரிய தமிழ் மகன் உசேன் அவர்கள், அன்வர்ராஜா போன்றவர்கள், நிறைய அந்த பொன்னையன் போன்றவர்கள்லாம் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. எனவே உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மரணித்ததால் இந்த சரிவு என்கிற அந்த பார்வை, அந்த கோணம் என்பது உண்மையிலே ஏற்கத்தக்கதல்ல.
இது ஒரு வித்தியாசமான பார்வையாக தான் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, ஆண்டுக்கு ஆண்டு இளைஞர்கள் பட்டாளம் வந்து அதிமுகவுக்கு அதிகமாக வருகிறது என்கிற அடிப்படையில் தான் இந்த புதிய இளைஞர்களை சேர்க்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இளம்பெண் பாசறை, இளைஞர் பாசறை என்று ஒரு அமைப்பையே கொண்டு வந்தாங்க. இளைஞர் அணி, மாணவர் அணி, ஐடி விங்கு, தொழிற்சங்கம் போன்றவர்கள் இருந்தாலும் கூட புதிய இளைஞர்களை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக தான். நீங்கள் ஒரு 10 பேர் ஒரு பகுதியில் ஒரு ஊரில் மறைந்திருந்தாங்கன்னா 100 பேர் இளைஞர்கள் அங்கே சேருவாங்க. எனவே இதனால் மரணித்ததால், கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் மரணித்ததால் வாக்கு சதவீதம் குறைவு என்று பேசுவது என்பது உண்மையிலேயே ஒரு வருத்தத்திற்குரியதாக தான் என்ன மாதிரி ஆட்கள் பார்க்குறாங்க. அது எந்த கோணத்தில் அதை பார்த்தாரு அப்படிங்கிறது நமக்கு விளங்கலை, புரியலை. ஆனால் 10% குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது ஏற்றுக்கிறார். அதுதான் நீங்கள் நம்ம தொடக்கத்திலேயே பேசியிருந்தோம், கடந்த 2-3 பதிவுகளுக்கு முன்பாக பேசியிருந்தோம். இந்த 24 தேர்தல் முடிந்த உடனே வட மாவட்டங்களைச் சேர்ந்த சில நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து திரு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது சொல்லியிருக்கிறார், கட்சி தலைமைக்கும் கட்சிக்கும் பெரும்பான்மையோ நீங்கள் விசுவாசமாக இல்லை, சோரம் போய்விட்டீர்கள், கட்சி ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கிறது. பல இடங்களில் அந்த வாக்குப்பதிவு நடைபெறுகிற போது பூத்தில் வந்து நீங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே சரிவர உட்காரலை, அதனுடைய விளைவு தான் இந்த சரிவு, பின்னடைவு, தோல்வி அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தை அப்போவே பதிவு பண்ணியிருக்காரு. அப்போதே இந்த வாக்கு சதவீதம் குறைவு என்பதை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறதா தான் அர்த்தம். வெளிப்படையாக பேசவில்லை என்றாலும் அதுதான் யதார்த்த நிலை. ஏன்னா வெளியே பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலை விட, கடந்த மக்களவை தேர்தலை விட அதிக அளவுக்கு வாக்கு சதவீதம் வந்திருக்கு, இவர்களெல்லாம் இல்லாமல் போனதால் தான் வாக்கு சதவீதம் அதிகம் வாங்கியிருக்கு அப்படின்லாம் சொன்னாலும் கூட உண்மையிலே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவர் உள்ள அதிமுகவுடைய உள்ள நிர்வாகிகள் கூட்டத்தில், ஐடி நிர்வாகிகள் கூட்டத்தில் ஏற்றுக்கிறார். ஆமாம், அதுதான். இப்போ 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதி, நம்ம 39 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த 234 சட்டமன்ற தொகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுத்தொகையை அதிமுக இழந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு அந்த ரிசல்ட் இதிலே வந்திருந்தது. அப்போ வாக்கு சதவீதம் பெருமளவு சரிந்திருக்கிறது என்பதுதான். ஏறத்தாழ 24-23 தொகுதிகளில் போட்டியிட்டு பெற்ற வாக்கு சதவீதத்தை விடவும் இந்த முறை 33 தொகுதிகளில் போட்டியிட்டு 1-2% அதிகரித்திருப்பதாக சொல்கிறாரு. அது ஏற்புடையதல்ல அப்படிங்கிறதா எல்லோருமே பொதுவெளிகளில் தெரிவித்த கருத்தாக இருந்தது. அதை மீண்டும் அவர் உணர்ந்து தான், ஆம் உண்மைதான், 10% நம்ம குறைஞ்சிருக்கிறோம், இதை வந்து நம்ம நேர்படுத்துவதற்கு, சரிப்படுத்துவதற்கு புதிய இளைஞர்களை கட்சிக்கு கொண்டு வரணும், இருக்கிற கட்சியினரையும் உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா இருக்கிறவங்களுக்கு உற்சாகப்படுத்த வேணும், புதுசாக இருக்கிறவங்களை கொண்டு வரணும் அப்படின்னா போனவங்க பழையவங்களாம் வேண்டான்ட்டார். இல்லை, அவர்கிட்ட என்னென்னா, கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஒரு மூத்த தலைவர் ஒருத்தரை சந்தித்து பேசுகிற போது திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, தினகரன், அப்புறம் இந்த நீக்கிய 2 பேர் வைத்தியலிங்கம், பால்முனேஜ் பாண்டியன், நீக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்களை தவிர அவங்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கிற மாநில நிர்வாகிகள், மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் யார் இருந்தாலும் அவங்கள கொண்டு வாங்க, இவர்களை சேர்க்க மாட்டேன் என்று சொல்லிட்டு அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவர்களை சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம கடந்த ஓராண்டுக்கு முன்பு நினைக்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி வருத்தம் தெரிவித்தால் அல்லது மன்னிப்பு கடிதம் கொடுத்து வந்தால் சேர்ப்பது குறித்து பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இவங்களை திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். திரு ஓபிஎஸ் உட்பட, ஆமாம், திரு ஓபிஎஸ் உட்பட வருத்தம் தெரிவித்து தங்களுடைய செயலுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் சேர்ப்பது குறித்து பரிசீலிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னார். இப்போ ஓராண்டுக்கு பிறகு எந்த காரணத்தை முன்னிட்டும் அவர்களை சேர்க்கவே மாட்டேன் அப்படிங்கிறார். என்னன்னா கேள்வி கேட்காதீங்கிறார். அதுதான் இப்போ சொல்ல வந்தேன். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1984-85 காலகட்டத்திலிருந்து உறுப்பினராக சேர்ந்து பல்வேறு பதவிகளில் பயணித்தவர் தான் திரு ஓபிஎஸ் அவர்கள். சாதாரணமாக நகராட்சி வார்டு உறுப்பினராக, நகரமன்ற தலைவராக, பெரியகுளம் அந்த வட்டார இளைஞரணி தலைவராக, மாவட்ட தலைவராக பல்வேறு பொறுப்புகள் படிப்படியாக உயர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, முதலமைச்சராக 3 முறை பொறுப்பு வைத்தவர். 12 ஆண்டுகள் அதிமுகவினுடைய பொருளாளராக இருந்தவர். 10 ஆண்டுகள் நிதியமைச்சராக இருந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணவர். அதிமுகவினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர், நம்பர் 1 இருந்தவர். திரு எடப்பாடி பழனிசாமி 1B தான், 1Aவா? ஆமாம், திரு ஓபிஎஸ் தான் நம்பர் 1. இவர் இணை ஒருங்கிணைப்பாளங்கிறதெல்லாம் 1Aன்னு கூட வச்சுக்கலாம், 2ன்னு சொல்ல முடியாது. 1A தான் இருந்தார், இவர் 1.
இந்த நிலையில் இருந்த A1 ஆயிட்டாரு. ஆமாம், இந்த நிலையில் இருந்த திரு ஓபிஎஸ் அவர்களை யார் இவருங்க, அவரை பற்றியெல்லாம் அடிக்கடி கேட்காதீங்க. அவர் ஒரு அரசியல் தலைவர். அரசியல் கட்சிகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்ற போது ஒருங்கிணைவோம், ஒன்றிணைவோம், தொண்டர்கள் ஒருங்கிணைந்தால்தான் இந்த கட்சி வெற்றி பெறும் என்கிற கருத்தை திரு ஓபிஎஸ் தொடர்ந்து வலியுறுத்துகிறார். எனவே ஊடகத்தில் இருக்கிற நண்பர்கள் இந்த ஒருங்கிணைப்பு வர வரையிலும் இந்த கேள்வியை முன்வைப்பாங்க. நீங்கள் கடந்து போங்க, பதில் சொல்லலைன்னா கேள்வியை அவரை பற்றி கேட்காதீங்க அப்படின்னு சொல்வார். இது கொஞ்சம் கடுமையான வார்த்தையில் சொன்னால் இது ஒரு ஆணவத்தின் உச்சம், திமிர்வாதம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இப்போ தோணுது. என்னுடைய இந்த 52-60 ஆண்டு கால அரசியலில் இந்த மாதிரியான போக்கு எந்த தலைவனுக்கும் இருந்ததில்லை. நீங்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அது என்னுடைய கட்சி, நான் தான் இதன் தலைவன் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்லலாம். 28-30 ஆண்டுகள் இந்த கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதா, நான் தான் அதிமுக, இது என்னுடைய கட்சி என்று இருமாப்போடு சொல்லலாம். திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவதற்கு அருகதை இல்லை என்பதை நான் இந்த அதிமுகவோடு பயணித்தவங்கிற முறையில் சொல்கிறேன். அவர் ஒன்று இந்த கட்சியில் என்ன பண்ணினார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன் சொத்துக்களை விற்று கட்சியை காப்பாற்றினார். பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ரத்தம் சிந்தி தங்களுடைய உடைமைகளை இழந்து கட்சியை காப்பாற்றினார்கள், கட்சியை வளர்த்தெடுத்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 1988 செப்டம்பர் மாதம் தொடங்கி 89 தேர்தல் வரையிலும் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 38,000-40,000 கிலோமீட்டர் பயணம் செய்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மிகப்பெரிய 3 முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தை லட்சங்களில் இருந்த உறுப்பினர்களை கோடிகளை தாண்டி கொண்டு போவதற்கு இரவு பகலாக பாடுபட்டவர் செல்வி ஜெயலலிதா. எடப்பாடி பழனிசாமி என்ன செய்துட்டார்? இந்த கட்சி வளர்ச்சிக்கு ஒரு கிளை அமைப்பை உருவாக்குனாரா? என்ன பண்ணினார்? 10% ஓட்டை குறைச்சிருக்கிறார், 10 தோல்விகளை சந்திச்சுக்கிறார். அப்போ இந்த அளவிற்கு கட்சி பின்னடைவை, சரிவை, பெரும் தோல்வியை சந்தித்த பிறகும் ஒருங்கிணைய விடமாட்டோம், ஒன்றிணைய விடமாட்டோம் என்கிறார் தனிநபரான திரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு தனிநபர் தான். கட்சி என்பது கோடிக்கணக்கான, அதான் சொல்கிறேன், கோடிகளை தாண்டி, அதுதான் நான் சொன்ன வரேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போன்றோம், நம்முடைய செல்வி ஜெயலலிதா அவர்கள் போன்றோம் அந்த மாதிரி உரிமை கொண்டாடுவதற்கு அவருக்கு எதுவுமே இல்லை. சந்தர்ப்பவசத்தால், சூழ்நிலையால், தன்னுடைய பணபலம், அதிகார பலத்தால் இந்த பொறுப்பை அவர் எடுத்து கொண்டிருக்கிறார், கைப்பற்றி இருக்கிறார். மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது போல கட்சியை கைப்பற்றி இருக்கிறார். கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கிற முயற்சி நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கிற முயற்சியில் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே பயணிக்கிற மூத்தவர்களும் அதற்கான முன்னெடுப்பை எடுக்கிறார்கள். அதற்கும் செவிசாய்க்காமல் அவர்களையும் புறந்தள்ளி அவர்களுக்கு எதிரான களமாடுதலையும், யாரெல்லாம் தன்னுடைய வாழ்வுக்கு, வசதிக்கு, தன்னுடைய அதிகாரத்திற்கு, ஒரு உயர் பொறுப்புக்கு வருவதற்கெல்லாம் அடித்தளம் அமைத்து அவரை உயரை தூக்கி விட்டார்களோ அவர்களெல்லாம் எடுத்தறிந்து பேசக்கூடிய அளவிற்கு ஒரு எதேச்சாதிகார மனப்பான்மையோடு திரு எடப்பாடி செயல்படுகிறார் என்பதுதான் அதிமுகவினுடைய தொடக்க கால. நான் சொல்கிறது 1972 இந்த கட்சியினுடைய அமைப்பாளர்களாக பயணித்தவர்களிலிருந்து ஏறத்தாழ 1987 மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவு வரைக்குமே அதிலே பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர்கள், நகர, ஒன்றிய, மாவட்ட, மாநில பொறுப்புகளில் இருந்த பேர் இன்று பலரும் கிட்டத்தட்ட 70-80% பொறுப்புகள் இல்லாவிட்டாலும் இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற உணர்வோடு இருக்கிறவர்கள் ஏன் இந்த வீண் பிடிவாதம் திரு எடப்பாடிக்கு என்று குரல் எழுப்புகிறார்கள்? இந்த குரலுக்கு திரு எடப்பாடி அவர்கள் செவி சாய்த்து கட்சியை ஒருங்கிணையாவிட்டால் அதிமுகவினுடைய எதிர்காலம் பாழாகும். மிகப்பெரிய கேள்விக்குறி வந்துடும். அதிமுக 2026 ஒரு தலைவர் போல் நடத்துகிறார். நீங்க கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்த இல்ல இது கடுமையான வார்த்தை. ஒரு தலைமனுக்கு தனித்துவம் வேண்டும். தனித்துவத்தோட செயல்படுறாரு. யார் யார் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் யார் கட்சிக்கு துரோகம் செஞ்சாங்க, யார் யார் கட்சியை விட்டு போனாங்க, இவங்கள் வர வேண்டாம் நினைக்கிறார். திரு எடப்பாடி அவர்கள் தனித்துவத்தோடு செயல்படவில்லை. ஒரு தனி மனிதனாக, அதிகாரமிக்க தனி மனிதனாக, ஒரு சர்வாதிகாரத்தனத்தோடு செயல்படுற என்று நான் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டுகிறேன். இல்ல உண்மை, சர்வ அதிகாரத்தையும் கொண்டவராக நீங்க கட்சியினுடைய, அதான் சொல்றேன், கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள். இவரை யார் உயர் பொறுப்புக்கு கொண்டு வந்தார்களோ அவர்களே கட்சியின் நிலை மோசமாக இருக்கிறது, அரசியல் கள யதார்த்தம் வேறு விதமாக இருக்கிறது, ஒன்றுபட்டால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் என்று வலியுறுத்துகிற பொழுது முடியவே முடியாது என்று சாதிப்பது எப்படி ஒரு தலைவனுக்கு அழகாகும்? கட்சி மிக மோசமான நிலையில் இருக்கிறது என்பதை அனுபவப்பட்டவர்கள்,
ஏற்கனவே 8-10 தேர்தல்களில் களம் கண்டவர்கள் சொல்லுகிறார்கள். அதை புறக்கணித்து விட்டு இல்லை நான் வைத்ததே சட்டம் என்று வாதிடுவது எப்படி ஒரு தலைவனுக்கு அழகாகும்? அது உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய, நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கள் இந்த கட்சியை தொடங்கிய போது 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த கட்சி நின்று நிலைத்து நீடித்திருக்கும், அண்ணாவின் உருவம் பொறித்த இந்த கொடி பட்டொலி வீசி பறக்கும் என்று சொன்னார். 100 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக ஆட்சி அதிகாரத்திலே இருக்கும் என்று செல்வி ஜெயலலிதா சொன்னார். 52 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை, சரிவை, பெரும் தோல்வியை கொண்டு வந்து 10% வாக்கு சதவீதமும் குறைந்திருக்கிறது என்று ஒப்புக்கொண்டு விட்டு ஏறத்தாழ ஒரு 4-7% தான் நான் சொன்னேன். திரு ஓபிஎஸ் அவர்கள், திருமதி சசிகலா, திரு தினகரன் என்பவர்களுக்கு தென் மாவட்டங்களில், மத்திய மண்டலம், டெல்டா மாவட்டங்களில் குறைந்தபட்சம் 4%, அதிகபட்சம் 7%. அப்போ இந்த 7% ஏற்கனவே 10% குறைஞ்சிருக்குங்கிறார். இந்த 7% வருகிற பொழுது இன்னொரு 3% புதிய வாக்குகள் வந்தால் கூட இந்த 10% மீட் அவுட் பண்ணி கொண்டு போயிடலாம்ல. ஒரு ஆட்சி அதிகாரமிக்க ஒரு வெற்றியை பெறுவதற்கு இது வழிவகுக்கும் தானே. ஏன் இந்த பிடிவாதத்தோடு அவர் இருக்கிறார் என்பதுதான் அதிமுகவை நேசிக்கிற அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து முதன்மை நிர்வாகிகள் வரைக்கும் இந்த கருத்தாக்கத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். இதற்கு உடன்படுவார் என்பதற்கான ஒரு சமிக்கையாக நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். 10% உண்மையிலே குறைந்திருக்கு என்கிற பொழுது இதை சீர்படுத்துவதற்கு, நேர்படுத்துவதற்கு அவர் இறங்கி வருவார் என்று தான் நான் நம்புகிறேன். இறங்கி வருவார் நிச்சயமா. நம்பிக்கை இறங்கி வருதுன்னா என்ன? அதாவது இந்த பிடிவாத நிலையிலிருந்து இறங்கி தன்னுடைய சுயநலத்தை மறந்து, என்ன சுயநலம்? கட்சி முக்கியம் இல்ல, நான் பொறுப்பில் இருக்கிறேன், நான் பொதுச் செயலாளர் இருக்கிறேன், நான் தான் கட்சி என்கிற அந்த நிலையை மறந்து, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்களின் கட்சி. இந்த தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் அந்த மாதிரியான இருமாப்போடு யாரும் பேசினதே இல்லை. அப்படி பேசக்கூடிய தலைவர்களே பேசாத நிலையில் ஒரு சந்தர்ப்பவசத்தால், நான் அடிக்கடி சொல்கிற போது, தன்னுடைய பணபலத்தால், அதிகார பலத்தால் கட்சியை கைப்பற்றி வைத்துக்கொண்டு இத்தகைய அந்த தீவிரவாத போக்கில் செயல்படுவது என்பது அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு சென்றுவிடும். இந்த நிலையை அவர் மாற்ற வேண்டும், மறு சிந்தனைக்கு உட்பட வேண்டும். அதிமுக ஒன்றுபடுவதற்கு அவர் உடன்பட வேண்டும் என்பதுதான் அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டர்களுடைய பிரதிநிதியாக நான் சொல்கிறேன். ஓபிஎஸ் இருந்தால் குடைச்சல் கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறார்ல? இல்லை, அதாவது திரு ஓபிஎஸ் அவர்களை பற்றி திரு எடப்பாடி அவர்களுக்கும் தெரியும். பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் துணை முதலமைச்சராக இருந்து அவரை துணை முதலமைச்சர் என்கிற அந்த நிலைப்பாட்டோடு ஒருபோதும் அணுகவில்லை. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற பொழுது அந்த 52 துறைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றால் அருகிலே திரு ஓபிஎஸ் இருப்பான், நிதியமைச்சர் என்கிற முறையிலே. மாநிலம் முழுவதும் அரசுடைய நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாக்கள் நடக்கும். அங்கே ஒரு புறம் சபாநாயகர் இருப்பார், ஒரு புறம் திரு ஓபிஎஸ் அவர்கள் இருப்பார். வெளிநாட்டு பிரதிநிதிகள், பிற மாநில முதல்வர்கள், கவர்னர்கள் வர்றபோது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை சந்திக்கிற போது அருகிலே இருப்பார். நீங்கள் எடப்பாடி முதலமைச்சரானதற்கு பிறகு இந்த 52 துறைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடக்கிற போது அருகிலே துணை முதலமைச்சர் இருந்து, இந்த டோரை திறந்தால் பக்கத்தில் அவர் தான், அதை திறந்து விட்டால் வந்து உட்காந்துருவார். அழைக்கவே இல்லை. அவருடைய அந்த சிஎம்டிஏ வீட்டு வசதித்துறை அது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடத்தால் மட்டுமே தான் அவருக்கு துணை முதலமைச்சர் என்கிற அந்த ஒரு அடையாளத்தை தந்தாரே தவிர இல்லை. கட்சியின் பிரதான ஒருங்கிணைப்பாளர் திரு ஓபிஎஸ் என்று அறிவித்துவிட்டு எல்லா முடிவுகளையும் திரு இபிஎஸ் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் எடுத்து அந்த முடிவுக்கு இணங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள், அழுத்தம் கொடுத்தார்கள். அந்த அழுத்தத்திற்கெல்லாம் திரு ஓபிஎஸ் பணிந்தார். உதாரணத்திற்கு இப்போ என்ன ஆகுன்னு சொல்லுங்க, சொல்ல போகிறேன். இல்லை, அப்படி அழுத்தம் அதிகமானதுனால தான் ஒரு வெடிப்பு ஏற்பட்டுருச்சு. அந்த ராஜ்யசபா உறுப்பினர் தென் மாவட்டத்துக்கு ஒருத்தர் வேணும்னு சொன்ன ஒரே காரணத்தினால இனிமேல் அவரை நம்ம அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி கையெழுத்து வாங்க முடியாதுன்னு ஒற்றை தலைமைன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஜெயிச்சிட்டாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் சொல்றேன். இல்லை, அது ஒரு தனி மனித வெற்றியாக திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய சாதுரியம், சாமர்த்தியம், சாகசம் இது நீண்ட நாள் அறிகுறி. தலைவருக்கு அப்படியெல்லாம் அழகு இல்லை. தலைவரை அனுசரித்து போகணும், எல்லோரையும் அனுசரித்து போக வேண்டும். தன்னை எதிர்த்து நின்ற அனைவரையும் அனுசரித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். எல்லாருக்கூடையும் தன்னை எதிர்த்து களமாடிய அனைவரையும் அரவணைத்தவர் திரு ராமவீரப்பன், காளிமுத்து, வர்மதி போன்றவர்கள் எல்லாம் அமைச்சர் பதவி, தலைமை கழக பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஆனால் இன்று உங்களோடு பயணித்த, இந்த கட்சி வளர்ச்சிக்காக உங்களோடு இணைந்து பயணித்தவர்கள் சந்தர்ப்ப சூழலால், அரசியல் நெருடலால் ஒரு பிரிவு ஏற்பட்டு சென்றவர்களை மீண்டும் இணைப்பதற்கு உங்களுக்கு என்ன தயக்கங்கிறது தான் பொதுவெளி கேள்வியாக இருக்கு. ஆனால் இப்போ அவங்களாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்காதீங்கன்றாரு.
ஓபிஎஸ் சேர்த்துப்பீங்களா அப்படின்னா இதுமாதிரி இந்த மாதிரி கேள்வியை கேட்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. ரொம்ப உறுதியாக இருக்கார். இல்லை, அதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த தொடக்கத்திலேயே அந்த ஒரு அதிகார திமிரு ஆணவம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கூட. அப்படின்னா இனி இறங்கி வருவான்னு சொன்னீங்க, இறங்கி இதுக்கெல்லாம் வரமாட்டார் போல இருக்கு. அவங்கெல்லாம் சேர்த்துக்கிற அளவுக்குலாம் வரமாட்டார். ஏன்னா அவங்க வந்த குடைச்சல் கொடுப்பாங்க. ஓபிஎஸ் வந்து அவங்களுக்கு குடைச்சல் கொடுப்பாரு, சசிகலா வந்து அதிகாரம் பண்ணுவாங்க, டிடிவி கேட்க வேண்டாம், கட்சியை கைப்பற்றுவார், இப்படிலாம் அவர் நினைக்கிறார். நான் சொல்லலை, அவர் நினைக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி இப்படியெல்லாம் நினைக்கிறார் என்பதற்காகத்தான் அவரை சந்தித்த அந்த அறுவர் குழு, திரு செங்கோட்டையன், திரு நத்தம் சிவநாதன், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு கேபி அன்பழகன், திரு சிவி சண்முகம் 2.5 மணி நேரம் பேசிய போது கட்சியின் பொதுச் செயலாளராக நீங்கள் தொடருங்கள், இந்த 2026 நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், பிரிந்து கிடக்கு சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்கிற ஒரு அறிக்கை மட்டும் தாருங்கள், இதை வைத்து இதற்கு தகுந்தாற் போல திரு ஓபிஎஸ் அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் நாங்கள் சந்தித்து அவர்களை இதற்கு உகந்தவாறு கொண்டு வந்து கட்சியில் சேர்க்கிறோம் என்கிற உறுதியை கொடுத்த பிறகும் இத்தனை பிடிவாதம் ஏன் என்பதுதான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. நம்ப முடியாது, மற்றவர்களுடைய கேள்வியாக முடியாது. இல்லை இல்லை, நீங்கள் அது இன்னும் இந்த கிராம இதில் பாணியில் சொன்னால் தான் திருடி பிறரை நம்பால் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். அப்படி ஒரு நம்பகத்தன்மையற்ற நிலையில் ஒரு அரசியல் தலைவன் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய இந்த 55-60 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்கிறது. எனவே 2026 தேர்தலில் கட்சி ஒருங்கிணையாவிட்டால் இந்த தேர்தலில் நிச்சயமா அவர் இந்த 10% சொல்றாரு, ஓபிஎஸ் சொல்றாரு ஒருங்கிணையாவிட்ட தோற்கும் அப்படின்னு. அதுதான் சொல்றேன், தொண்டர்கள் இணையாவிட்டால் அதான் சொல்றேன், வேண்டாங்கிறாரு. அதை பற்றிய கவலையே இல்லை, அதை பற்றிய கவலையே இல்லை என்றால் வேற சாய்ஸ் இருக்குல்ல? இல்ல இல்ல, எந்த சாய்ஸும் இல்லை, வேற சாய்ஸ் இதே நிலை இல்லை. நீங்க ஒன்றுபட்ட அதிமுக, வெற்றி பெறக்கூடிய வலிமையுள்ள அதிமுக என்றால் இங்கே கூட்டணிக்கு பிற கட்சிகள் வரும், அதிக சீட்டு கொடுக்குறோம். அது மாதிரி ஓப்பனிங் இருக்க வாய்ப்பு இருக்கு. பாமக மந்துரு மாதிரி தான் தெரியுது. எடப்பாடிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் வராரு, ஓட்டுக்கு பிரியும். பாமகவுக்கு பிஜேபியோடு இருக்கிறத விட அதிமுக இருந்தால் நல்லது, இப்படிங்கிற ஒரு சாய்ஸ் இருக்கும் பொழுது அதிக இடங்களை அதிமுக வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அவருடைய தலைமைக்கு எந்த வித ஊரு வந்துடாது அப்படிங்கிறத கணக்கு போட்டிருக்காரு. இல்லை, அவர் கணக்கு போட்டிருக்கிறார், அது தவறான கணக்காக தான் முடியும் அப்படிங்கிறது தான் அரசியல் கள யதார்த்தம். மிக மூத்த பத்திரிகையாளர் 1-2 பேர் கையில் இந்த 6 பேர் சந்தித்ததற்கு பிறகு அவரை சந்தித்த திரு மூத்த பத்திரிகையாளர்கள் 1-2 பேர் சொல்லியிருக்காங்க, சார் கள யதார்த்தம் மூத்த தலைவர்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, ஒரு பெரிய சரிவு பின்னடைவு, இதை நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக ஒன்றிணைவு தான் சரியான வழியாக இருக்கும், அப்போ தான் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை அதிமுகவில் இருக்கிற அடிப்படை உறுப்பினருக்கு வரும். நான் சொன்னேன்ல, 2024 தேர்தலில் நீங்கள் யார் வேணாலும் டெல்லியில் வரட்டும், கட்சி ஜெயிக்கணும், கட்சிக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டுருங்கிறோம்ல. 1 கோடி பேர் தொண்டன் ஓட்டு போடல, அடிப்படை உறுப்பினர் 2,6,00,000 உறுப்பினர்கள் அந்த அட்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த அட்டை கொடுக்குற போது பல நிர்வாகிகளை நீங்கள் கட்சியை ஒன்றிணைத்துட்டு வாங்க, நாங்கள் இந்த கார்டை வச்சுட்டு போய் எங்கே ஓட்டு கேட்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சார். நீங்கள் அதாவது பல கட்சிகள் பிரிஞ்சிருக்கு, அதிமுக மட்டும் இல்லை, பல கட்சிகள் உடைஞ்சிருக்கு. ஆனால் அதனுடைய மூல கட்சி, அதனுடைய தாய் கட்சி எதுவுமே ஆகலை. திமுக இருந்தும் கட்சிகள் உடைஞ்சிருக்கு, மதிமுக பிரிஞ்சு போனது, வைகோ பிரிஞ்சு போனது, அடுத்த முதலமைச்சர் இப்படிலாம் சித்தரிக்கப்பட்டார். அதனால் திமுக ஒன்றும் செய்ய முடியல. அதனால் ஓபிஎஸ்னா ஒரு சக்தி இல்லைன்னு எடப்பாடி நினைக்கிறதுன்னு தப்பு இருக்குது. இல்லை இல்லை, அதுதான் சொல்கிறேன், அவருடைய தவறான கணக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்கள், கீழே இருக்கிற நிர்வாகிகள், மேலே தலைமையினுடைய முக்கிய பொறுப்புகளிலே இருக்கிற நீங்கள் தலைமை கழகத்தினுடைய கிட்டத்தட்ட ஒரு 30-34 அமைப்புச் செயலர் உட்பட 70க்கும் மேற்பட்டவர்கள், அதில் பாதிக்கு மேலே வந்து கட்சி ஒருங்கிணையாவிட்டால் 2026 நம்ம மக்களை சந்தித்து வாக்குகள் கேட்க முடியாது அப்படிங்கிற கருத்தாக்கத்தில் தான் இருக்கிறாங்க. வெளிப்படையாக பேசுவதற்கு பலரும் தயங்குகிறார்கள். ஏன்னா மிக மூத்த தலைவர்கள் 6 பேர், அதுதான் பயந்தான் நிச்சயமா, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை, பயந்தான். அதை விட கூடுதல் பயம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்கள் இருக்கிறது. அதனால தான் இந்த தயக்கம். நான் இன்னைக்கு சொல்கிறேன் சார், நம்ம ஏற்கனவே இது பேசின விஷயம்தான். ஒரு மாவட்ட செயலாளர் நீங்கள் இந்த விஷயம்லாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு சவால் விட்டு போனார்னு சொன்னேன்ல, டி நகர் சத்யா, திமுகவோட G2க்கு நிலம் வாங்கி கொடுக்குறீங்க, டெய்லி அண்ணா நகர் ஏரியாவில் மோகன் திமுக மேலே வீட்டில் இருக்கீங்க, உங்கள் மேலே புகார், எப்படிங்க இது கட்சி சரியாக வரும் அப்படின்னு கேட்டபோது சத்யா சொல்லியிருக்காரு, டி நகர் சத்யா, சார் அதெல்லாம் பிஸ்னஸ் சார், அதிலெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க, கட்சிக்கு என்ன செய்யணும், எவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே எடப்பாடி கோவம் வந்துருச்சு, எங்கள் அம்மா இருந்தால் அப்படி பேசியிருப்பீங்களா,
அம்மா இருந்தால் அப்படி பேசிட்டு நீங்கள் கட்சியில் இருக்க முடியுமா? சார் அம்மாவை பற்றியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க சார்னு எழுந்து போயிட்டாராம். இதுதான் நிலைமை. ஒரு கிளை செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் யார் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை. இன்றைக்கு சொல்கிறேன் சார், 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 15 இடங்களில் 3வது இடம், 7 இடத்துல கட்டுத்தொகை இழப்பு. அந்த பொறுப்பாளர்கள் மாவட்ட நிர்வாகிகளை ஒட்டுமொத்தமாக கட்சியிலிருந்தே நீக்கி இருப்பார் செல்வி ஜெயலலிதா, அல்லது சஸ்பெண்டாவது பண்ணியிருப்பாங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நீங்கள் விசாரணை பண்ணீங்க, நாடாளுமன்றத்தில் ஏன் தோல்வி, அந்த தோல்விக்கு விசாரணைக்கு வந்தவங்ககிட்ட பூரா கீழேயே எச்சரிக்கை பண்ணி அனுப்புகிறீங்க. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவர்களை சேர்க்க வேண்டும் என்று யாருமே மேலே சொல்லக்கூடாது அப்படின்னு இங்கேருந்தே வான் பண்ணி அனுப்புகிறீங்க. சொல்லலை. எவ்வளோ காலத்து இதுக்கு தாங்கும்? இந்த கிராமத்தில் மறுபடியும் ஒரு பழமொழி சொல்கிறேன், இந்த வெள்ளரி பழத்திற்கு பூன் பிடிக்கிற மாதிரி பூன் பிடிச்சி வச்சுருக்காரு, வெடிச்சிச்சுன்னா செதறி ஓடி போயிடும் சார். அது வெறும் கம்பி தான் இருக்கும். அதனால் தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கம், ஆகப்பெரிய அரசியல் இயக்கம் தமிழ்நாட்டில் ஒன்றுபட்ட அதிமுக என்பது தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரிய அரசு கட்சி. இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவும் கட்டமைப்பில், தொண்டர் பலத்தில், நிர்வாகிகள் எண்ணிக்கையில் அதிகமான உறுப்பினர்களை எண்ணிக்கைகளை கொண்ட கட்சி. இந்த கட்சியை தேசிய அளவில் 3வது பெரிய அரசியல் கட்சியாக நிர்மாணித்து சென்றவர் செல்வி ஜெயலலிதா. அது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை சந்திருக்கிறது. நான் அடிக்கடி சொல்கிற போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கள யதார்த்தத்தை உணர்ந்து இந்த 10% வாக்கு குறைவு என்பது 2026 20% குறைவு என்று போய் மோசமான தோல்வியை தழுவுவதற்கு இடமிடாமல் நிச்சயமாக ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியை அவர் மேற்கொள்வார் என்று நம்பலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பிக்காக திரு துரைக்கண்ணன், மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.